சார் இப்போ குஷ்பு அவங்களோட பொண்ணு வெட்டிங் வந்து கோவால செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாம் ட்ரிஷா அவங்க அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னும் போதும் சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் பெரியவங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் கேள்வி என்னன்னு தெரியுது, வாயை கலர்றீங்க, த்ரீஷா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது குஷ்பு வந்து நெருக்கமானவங்க சில பேர் இருக்கிறாங்க. குஷ்புக்கு நெருக்கமானவங்க ஜெயம் ரவியோட மாமியார், ஏன் இப்போ இந்த பூர்ணிமா பாக்கியராஜ்லாம் கூட போயிருந்தாங்க. இப்போ ஜெயம் ரவி வந்து குறித்து இந்த டைவர்ஸ் குறித்து கேட்கும்போது குஷ்பு என்ன பதில் சொன்னாங்கன்னா, விஜய் த்ரிஷானா அது பர்சனல், ஆனால் பட் இந்த மாதிரி இது ஜெயம் ரவி ஆர்த்தி குறித்து கேட்கும்போது அப்போ அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஜெயம் ரவிக்கு அகேன்ஸ்டான சில கருத்துக்கள் சொன்னாங்க, ஆர்த்திக்கு ஆதரவாக சொன்னாங்க. ஆனாலும் சந்தோஷப்பட்டுங்க, இது த்ரிஷா மட்டும்தான் அங்கே போயிருக்கிறாங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க. இல்லை சார், ஜெயம் ரவி அவர்கள் கூட ஒரு இதில் வந்து ஓப்பனாகவே அந்த இவங்களோட பேரை மென்ஷன் பண்ணியே பேசுனதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இட்லி நடிகை 3 பேர் ஹீரோஸ், என்கிட்ட பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ், என் குடும்பத்தை கெடுக்க வந்த இட்லி நடிகைன்னு சொன்னா குஷ்பு சொன்னதா அர்த்தமா? நான் கேட்குறேன், முடிவு பண்றீங்க? நான் சொல்லல சார், மறுநாளே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தான் கருமம். அந்த இட்லியை பார்த்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட தோணுதே கிடையாது. அந்த இட்லி நான் தின்றதே கிடையாது. இட்லிக்கு எப்போ பேர் வச்சிங்களோ அவங்க டயட் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இட்லிக்கு அவங்களுக்கும் சமையல். இப்போ தட்டு இட்லி மாதிரி இருக்கிறாங்க குஷ்பு. இப்போ பிரபு சார் இருக்கிறார் சரிங்களா, சார்னு போட்டுங்க. ஏன்னா வெறும் பிரபுன்னு சொன்னா தஞ்சாவூர்ல இருந்து போன் போட்டு திட்டுறான். எப்படி எங்க தலைவரை நீ ராம்குமார் சொல்லுவேன், எங்க தலைவர் எப்படி நீ பிரபுன்னு சொல்லுவேன் அப்படின்றான். ஒரு மணிக்கு போன் போட்டு என்ன அசிங்கமா திட்டினானுங்க. நிஜமாதான், குஷ்பு கிட்ட இருந்து ஆரம்பிச்சு பிரபு கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க பாத்தீங்களா. வில்லங்க தெரியுது, நல்லாவே தெரியுது, அதெல்லாம் மறந்துருங்க. சார் இப்போ சமந்தா அவங்க வந்து பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு அனௌன்ஸ் பண்ணதுக்கு நான் தான் காரணம். சார் அதுக்குள்ள ட்வின்ஸ் எல்லாம் என்ன சார்? ஆனா அது நான் பண்ணலமா, அது வந்து தமிழ்ல அப்படி வைக்கிறேன். நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா பாருங்க. சார் கடைசியாக ரஜினி அவர்கள் பேசுனதை கேட்டேன், அந்த தர்மன் படத்தில் நீங்களே அதை கோட் பண்ணீங்க சார். இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன குலக்கட்டே வச்சுருக்காரா, பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஃப்ராங்க், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுகிற குணம் படித்தார். அதுதான் அவருக்கு வந்து ஒரு டைமில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அதுவே மைனஸாகவும் ஆச்சு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார் இப்போ குஷ்பு அவங்களோட பொண்ணு வெட்டிங் வந்து கோவாவில் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி அந்த கோல்டன் கலரு, அந்த ட்ரெஸ்ஸஸ், பீச் கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டது நம்ம எல்லாருமே பார்த்தோம் சார். ட்ரிஷா அவங்க அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னும் போதும் சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் பெரியவங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு திருமண நிகழ்ச்சி, வேண்டப்பட்டவங்களோட அவங்களோட நெருக்கமானவங்களை ஒரு 100 பேர் 25 பேர் சொன்னாங்க. அது வேறு, அதை சொல்லிடணும். முதல்ல மீடியாக்கள் தான் சொல்லிச்சு 25 பேர் கூப்பிட்ருக்காங்க. 25 பேர்னால் சாதாரண குடும்பங்கள்லேயே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்துருவாங்க, நெருங்கின சொந்தனால 25 பேர். ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியணுங்க, ஒரு 300 பேருக்கு மேலே அங்கேயே வந்திருக்கிறாங்க. கோவாவில் ஒரு ஷிப்பில் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த திருமண நிகழ்வு. ஷிப்புக்குள்ளே நடந்த மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு ஹோட்டலில் நடந்த மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஆனால் வந்து அது திருமணம் வந்து ஷிப்புக்குள்ளே நடந்ததாக சொல்கிறாங்க. ஒரு பிரம்மாண்ட திருமணம், முதல் திருமணம். 2 பேருமே மிக சிறந்த ஆளுமைகள். ஸோ 2 பேரும் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. உங்கள் கேள்வி என்னன்னு தெரியுது, வாயை கலர்றீங்க, த்ரிஷா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது மீன் பண்ணல. இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது குஷ்பு வந்து நெருக்கமானவங்க சில பேர் இருக்கிறாங்க. குஷ்புக்கு நெருக்கமானவங்க அது வந்து ஜெயம் ரவியோட மாமியார், அவங்களுடைய குடும்பம், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதே மாதிரி வந்து ராதிகா, இந்த மூத்த நடிகைகள் பல பேர் இருக்கிறாங்க. ஏன் இப்போ இந்த பூர்ணிமா பாக்கியராஜ்லாம் கூட போயிருந்தாங்க. ஸோ நெருக்கமான அந்த நட்பு இருக்குல்ல, குஷ்புவோட நட்பு வட்டாரம் ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருக்கமானவங்க அத்தனை பேரும் அங்கே போயிருக்கிறாங்க. அதில் நெருக்கமானவங்க தெரிய வந்தது என்னன்னாக்கா த்ரிஷா வந்து நெருக்கமானவங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து தமன்னா கூட போயிருக்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு அவங்க பத்திரிகை கொடுத்தாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் த்ரிஷாவும் ஒருத்தராக அங்கே போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து நெருக்கமானவங்கன்னா அது ஏற்கனவே நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கணும்னா வந்து ஒரு கேள்வி, இப்போ ஜெயம் ரவி வந்து குறித்து இந்த டைவர்ஸ் குறித்து கேட்கும்போது குஷ்பு என்ன பதில் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. யாருக்குன்னா ஆர்த்திக்கு ஆதரவாக இருந்தாங்க. இதே வந்து த்ரிஷா விஜய் குறித்து அதே சேம், அதே டெய்லர், அதே வாடகை எல்லாம் கொடுத்து போனும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அவங்க தனிப்பட்ட பர்சனல், இது
அப்படின்னு சொன்னாங்க. அதாவது விஜய் த்ரிஷானா அது பர்சனல். ஆனால் பட் இந்த மாதிரி இது ஜெயம் ரவி ஆர்த்தி குறித்து கேட்கும்போது அப்போ அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஜெயம் ரவிக்கு அகேன்ஸ்டான சில கருத்துக்கள் சொன்னாங்க, ஆர்த்திக்கு ஆதரவாக சொன்னாங்க. இதுதான் குஷ்பு. ஸோ இப்போ போய் திருமணம் அவங்க மகள் திருமணம் நடக்கும்போது இப்போ இதை கலர்றது வேஸ்ட்டு. ஆனாலும் சந்தோஷப்பட்டுங்க. எது த்ரிஷா மட்டும்தான் அங்கே போயிருக்கிறாங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க. இப்போ நான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இல்ல சார், ஜெயம் ரவி அவர்கள் கூட ஒரு இதுல வந்து ஓப்பனாவே அந்த இவங்களோட பேரை மென்ஷன் பண்ணியே பேசுனதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இல்ல சார். அவர் இப்ப எந்த இதுல இருக்காரு, ஜெயம் ரவி அவர்கள் இதுக்கு நிலைமைக்கு இருக்கிற காரணமே இட்லி நடிகைன்னு சொன்னா குஷ்பு சொன்னதா அர்த்தமா? நான் கேட்குறேன். இட்லி நடிகை சொன்னா இட்லி சாப்பிட்ற நடிகைகள் அவருக்கு யாராவது தெரிஞ்சிருக்கலாம். டெய்லி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து யார் வந்து இட்லி சாப்பிட்றாங்களோ அந்த நடிகை இட்லி நடிகை தானே சொன்னார். இட்லி சாப்பிட்ற நடிகை நான் சொன்னார். சரிங்களா? இட்லி நடிகைன்னு சொன்னா நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க அது குஷ்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்றீங்க. நான் சொல்லல சார். மறுநாளே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தான் கர்மம். அந்த இட்லியை பார்த்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட தோணுதே கிடையாது. அந்த இட்லி நான் தின்றதே கிடையாது. இது இப்போ நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல கூட விற்கிற அந்த இட்லி கூட பார்த்தீங்கன்னா அந்த இட்லி குண்டான இருக்கிற அந்த இட்லி தான் சாப்பிடுவோம். அந்த இட்லி வந்து அந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டு தயாரிக்கிறேன். அதான சொல்றீங்க? அந்த பலூன் மாதிரி பெருசா இருக்க இட்லி அதை பார்த்தாலே கர்மம், அது சாப்பிட தோணுதே கிடையாது. சார் இட்லிக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது நீங்களா? நான் கொடுக்கல, நீங்க சொல்றீங்களா இட்லின்னு சொன்ன உடனே நீங்க அது வந்து குஷ்பு தான் அப்படி நீங்க சொல்றீங்க, முடிவு பண்றீங்க. மறுநாளே அவங்க தான் சார் வந்து நான் வந்து அந்த இட்லியே சாப்பிட்றதுல கர்மம்னு நான் அந்த இட்லியை சாப்பிட்றதுல கர்மன்ற வார்த்தையை போட்டுங்க. எப்போ அந்த வந்து அந்த இட்லிக்கு அந்த பேரை வச்சிங்களோ அப்போதான் அந்த இட்லி சாப்பிட்றேன். ரோட்ல இருக்கிற அந்த தட்டையா இருக்க அந்த இட்லி இருக்குல்ல, அதோட இந்த தட்டு இட்லின்னு ஒன்று கொடுக்குறான் தெரியுமா? சில ஹோட்டல்ல சாப்பிட்றீங்களா நீங்க? சாப்பிட்ருக்கேன். தட்டு இட்லி சொல்லிட்டு ஒரே ஒரு தட்டு இட்லி சொல்லிட்டு அந்த இட்லி சாப்பிட்றது. இந்த இட்லிக்கு இப்ப நீங்க எதுக்கு இல்ல இப்ப அதுக்கு நீங்க தானே சொன்னீங்க பேரை சொன்னாரு. பேர எங்கம்மா சொன்னாரு? பேர எங்க சொன்னாரு? இட்லி நடிகைன்னு சொன்னாரு. பேரை சொன்னாரா? பேரை சொல்ல. நீங்களாம் முடிவு பண்றீங்க என்னன்னு கேட்டா அது வந்து குஷ்பு தான் சொல்லிட்டு. நான் நம்பல. வேற யாராவது நடிகை இருக்கலாம். டெய்லி மார்னிங்ல இட்லி சாப்பிட்ற நடிகை யாராவது மறுநாள் அவங்களே தான் சார் வந்து அந்த ட்வீட்டுக்கு கோட் பண்ணி பேசினாங்க. அதனால தான் சார் அவங்க எல்லாரும் இதை நீங்க என்ன செய்யணும்? குஷ்பு கிட்ட தான் கேட்கணும். மேடம் அப்ப இட்லின்னு சொன்னோம்னா அது நீங்க தானே மேடம் அதுன்னு சொல்லி கேட்கணும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கேட்டினா குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க, இட்லிக்கு பேர் வச்சாங்க, அது வச்சாங்க. அதெல்லாம் வந்து எதுக்காக வைக்கிறாங்க? அதெல்லாம் ஏன் யோசிக்கிறதில்ல நீங்க? சரி அப்படியே இருந்து அந்த இட்லிக்கு வந்து குஷ்பு பேர் வச்சுதான் வச்சுங்க. எதுக்காக வச்சாங்க? ஏன் வைக்கணும்? எதுக்கு? எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? அவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. யார்? குஷ்பு தான் சொல்கிறேன் சார். பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. உடல்லாம் மெலிஞ்சி போய் சார் அது அவங்க டயட் மெயின்டைன் பண்ணி நீங்க என்னன்னா பண்ணுங்க. நீங்க அந்த இட்லிக்கு எப்போ பேர் வச்சிங்களோ அவங்க டயட் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இட்லிக்கு அவங்களுக்கும் சமம். இப்போ தட்டு இட்லி மாதிரி இருக்கிறாங்க குஷ்பு. சிரிக்கிறீங்கல்ல? வா நீங்க தானமா சொல்றீங்க, நான் எங்கம்மா சொல்றேன்? நீங்க அந்த இட்லிக்கு எப்போ பேர் சொன்னீங்களோ இப்போ அவங்க பார்க்கட்டுமா? இப்போ அவங்க இப்போ தட்டு இட்லி மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்போ அவங்க விசாகா கமிட்டி இருக்கட்டும் வரட்டும். நான் என்ன தப்பு சொன்னேன்? நீங்க தானமா சொல்றீங்க எல்லாமே. நான் எங்கம்மா சொன்னேன்? நானே முதல்ல இல்லைன்னு தானமா சொல்லிட்டு இருக்கிறேன். இட்லி நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அவங்க தான் சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க முடிவு பண்ணதெல்லாம் நீங்களே சொல்றீங்க. அவங்க அப்போ ஏன் சார் அவங்க பதில் சொன்னாங்கன்றீங்க? ஜெயம் ரவி ஏன் கேள்வி கேட்டாரு, அவங்க ஏன் பதில் சொன்னாங்க? நீங்க அவங்கள்ட்ட தானே கேட்கணும். எங்கிட்ட கேட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க ஒல்லி ஆயிட்டாங்கன்னு நான் சொல்றேன். குஷ்பு இட்லின்னு நான் சொல்றேன் சார். இது வந்து குஷ்பு அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க சார், எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்றேன். நானும் கூட பாத்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய நான் இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். அவங்க இட்லின்னு ஒப்பிட்டா என்ன ஏதாவது ஒரு டிஷ்ஷோட கூட நீங்க ஒப்பிட்டுங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் கஷ்டம். அது சாப்பிடும் போதுலாம் என் ஞாபகம் வரும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து பருமனா இருக்கக்கூடியவர்கள் வந்து மெலிஞ்சாங்கன்னா அவங்க பார்க்கறது கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ இப்படி மேல்கிட்ட வந்துருங்க. இப்போ பிரபு சார் இருக்கிறார் சரிங்களா? சார்னு போட்டுங்க. ஏன்னா வெறும் பிரபுன்னு சொன்னால் தஞ்சாவூர்ல வந்து ஃபோன் போட்டு திட்டுறான். எப்படி எங்கள் தலைவரை நீ ராம்குமார்னு சொல்லுவேன், எங்கள் தலைவர் எப்படி நீ பிரபுன்னு சொல்லுவேன் அப்படின்றான். எங்க நிஜமா தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ண நான் ராத்திரி ஒரு மணிக்கு ஃபோன் போட்டு என்ன அசிங்கமா திட்டானுங்க. நிஜமா தான். எப்படி நீ வந்து எங்கள் வந்து சிவாஜி வீடு வந்து ஜப்தி போயிடுச்சு சொன்னதை நீ எப்படி பேசுவேன்? எங்க தலைவர் ராம்குமார், எங்க தலைவர் பிரபு சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு போனை போட்டு இது ஒரு கட்டத்துக்கு நான் அதை சைலண்ட்ல போட்டு ஆஃப் பண்ணிட்டு பார்த்துறேன். அசிங்கமா திட்டானுங்க, பரம்பரையை எழுத்து வச்சு திட்டானுங்க. அதோட பிரபு சார்னு போட்டுங்க. பிரபு சார் வந்து இருக்கிறார். இப்போ அவர் வந்து இப்போ குண்டா இருக்கிறார், பருமனா இருக்கிறார். அவர் வந்து ஒல்லியானதான் நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? நீங்களே சொல்லுங்க.
அவர் சடனாக ஒரு 30-40 கிலோ குறைச்சிடறாருமா. அவர் நினச்சா முடியும். அப்புறம் அவர் பார்க்கறது எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சப்பி பப்பியா நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி தான் சிவாஜி அவர்கள் கூட சரி. தங்கப்பதத்தை நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பராசக்தியில் ஒரு சிவாஜியை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பாகப்பிரிவினர் ஒரு சிவாஜியை பார்த்தோம், ஆண்டவன் கட்டளையில் சிவாஜியை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து திரிசூலத்தில் ஒரு சிவாஜியை பார்த்தோம். அப்படி பார்த்து வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து பசும்பொன்னில் ஒரு சிவாஜியை பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு படம் இந்த கரகாட்டம் இந்த கஸ்தூரி ராஜா படத்தில் டான்ஸர் வேறு ஒரு படத்தில் அந்த பொய்க்கால் குதிரை கட்டி ஆடுவார்ல, அந்த படம் அது என்ன படம் ஞாபகம் இல்லை முரளி அவர்கள். ஆமாம் அதில் அப்போ பாருங்க அப்படியே அந்த சிவாஜி எப்படி இருந்துச்சு. எந்த சிவாஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க. தங்கப்பதக்கம் சிவாஜினா அதுதான். ரொம்ப பூசணா மாதிரியும் குண்டாகவும் இருக்க மாட்டார், ஒல்லியாகவும் இருக்க மாட்டார், கரெக்டாக இருப்பார். கரெக்டாக சொல்கிறது அது மாதிரி. இப்போ பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரபு சார் வந்து இது குஷ்பு கிட்ட இருந்து ஆரம்பிச்சு பிரபு கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க பார்த்தீங்களா. வில்லங்க தெரியுது, நல்லாவே தெரியுது. அதெல்லாம் மறந்துடுங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாங்க. ஆமாம், 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி பேரம் பிள்ளைங்களாம் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம விக்ரம் பிரபுவை பற்றி பேசணும். இப்போ பிரபுவை பற்றி பேசிட்டு இருக்கணும். நான் இப்போ அடுத்த டாபிக்கே போகிறேன். அதெல்லாம் வந்து பருமனா இருக்கிறவங்க ஒல்லியானா பார்க்கறதுக்கு சகிக்காது. ஃபைன் சார், இதோட நம்ம இந்த டாபிக்கை முடிக்கிறோம். நல்லது, உங்களுக்கு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சார், இப்போ சமந்தா அவங்க வந்து பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு அனௌன்ஸ் பண்ணதுக்கு நான் தான் காரணம். ஒரு சோர்சஸ் மூலமா வந்து ஒரு தகவல் வச்சு பேசணும், அது வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்வின்ஸ்ன்றதெல்லாம் அதெல்லாம் நான் பண்ணல, அதெல்லாம் நீங்க பண்ற வேலை. தகவல் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கும் போது வந்து ஒரு தகவல் வந்து மீடியா பர்சன் மூலமா வருது, நம்ம பேசுறோம், அது வைரல் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் எகிருது 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்த்தா நான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சொன்னாங்கன்னு தான் பேசணும் நம்ம. அதாவது என்னன்னா, அதை பார்க்கும்போது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு பேசுனது, அது போயிடுச்சு. சார் அதுக்குள்ள ட்வின்ஸ் எல்லாம் என்ன சார்? ஆனால் அது நான் பண்ணலமா, அது வந்து தமிழ்லைனில் அப்படி வைக்கிறேன். நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா பாருங்க. அந்த அம்மா வந்து நான் என்ன பாசிட்டிவ்ன்றது ரொம்ப நியாயமாக பேசியிருக்கேன். ஒரு 200 ரூபாய் வந்து சம்பளத்துக்கு ஒரு வெல்கம் காலம் வேலை செஞ்சவங்க, சாதாரண குடும்பம், ஏழ்மையான குடும்பத்துல. ஷிக்வாரா சார், எனக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போதே நீங்க சமந்தாவோட ஃபேன்ன்றது எனக்கு தெரியும். இது நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு இன்டர்வியூலயும் நீங்க சமந்தா இந்த விஷயத்தை சொல்லாம இருந்ததே இல்ல. தமிழ்நாட்டோட ஏன் இந்தியாவோட மெகாஸ்டார் விஜய் முதலமைச்சர், அவரை வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதை வந்து பல பேர் கூத்தாடின்னு சொல்லும் போது அதை கடுமையாக முதல்ல எதிர்த்தது நான் தான். அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ கூட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், நான் விஜய் ஃபேன் கிடையாது, நான் வந்து விஜய் ஃபேனும் கிடையாது, தாவேக்கா தொண்டனும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். நான் வந்து யாருக்கும் ஃபேன் கிடையாதுமா, நான் உள்ளபடியே சொல்கிறேன். அப்படி நீங்கள் வந்து என்ன யாருக்காவது ஃபேன் ஆக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஜேசன் சஞ்சய்க்கு நீ ஃபேன் ஆக்கிடுங்க. என்ன ஜேசன் சஞ்சய்க்கு ஃபேன் ஆக்கிடுங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஜேசன் சஞ்சய் ஃபேன்லேயே நான் வந்து யூத் விங்கில் போட்டுருங்க. என்ன சரியா, யூத் விங்கில் போடுங்க அதை. அதனால நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அது மாதிரி இல்லை. ஆனால் அந்த பெண்ணு வந்து சமந்தாவோட அந்த என்ன சொல், அது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து உள்ளபடியே நான் வந்து பாராட்டுறேன். சுயமரியாதையான பெண்ணு, தன்னம்பிக்கை நிறைந்த பெண்ணு. இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரெண்டுமே. உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் she is leading a happy life அப்படின்ற மாதிரியான ஒரு இது. இப்போ ஒரு அவங்க எவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் பாருங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு வாழ்க்கை வந்து ஒரு கதவு மூடிடுச்சு, ஒரு கதவு மூடும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கதவு வந்து லேசாக திறக்குது இல்லையா. அப்படி நம்ம வெளியேறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளியேறும் தானே. ஒரு பங்களா, ஒரு பூத் பங்களாவில் போய், ஒரு பேய் பங்களாவில் போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, உள்ளே போய் மாட்டிக்கிறேன், பயப்படாதீங்க. ஒரு பேய் பங்களாவில் போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, டமால் 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 கதவு சாத்திடுது. ஆனால் ஒரு கதவு மட்டும் சாத்தாமல் லேசாக மெதுவாக திறந்துருக்குன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் திறந்து வரதான்னு பார்ப்பீங்க, இல்லை போய் அதையும் போய் மூடிட்டீங்களா? கண்டிப்பாக வெளில போகுது. அப்படிதான் வாழ்க்கை கூட அப்படி தான். அது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளோதான் நம்ம வந்து எல்லா கதவும் மூடிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் விட்டத்தை பார்த்தா கூட ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அது பார்க்கறதுல யாருமே எல்லா கதவும் முடியாச்சு. நீங்கள் விட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்கன்னா, உத்தரம் இருக்கா, ஃபேன் இருக்குதா, அதில் வந்து துப்பட்டாவை போட முடியுமா, இல்லை புடவையை போட முடியுமா, தூக்கில் தொங்கலாமான்னு பார்க்குறீங்க. கிடையாது. எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வருதா, அந்த ஓட்டை எப்படி பெருசாக்கி அதுலேருந்து வெளியேறதுன்னு பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். அதை நிறைய பேர் செய்யறதில்லை. அதுதான் தன்னம்பிக்கை. இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்படுறாங்க, அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களே வீசி எறிகிறாங்க. இந்த விஐபிகள்கிட்ட அந்த பழக்க வழக்கம் பார்த்தீங்களா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். இங்கே பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நட்பு கொள்ளும் போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா,
இந்த நட்பு நம்ம தகுதிக்கு சரியானதான்னு பார்க்கணும். இந்த நட்பு வந்து நம்ம நட்பாக இருக்கட்டும், அது உறவாக இருக்கட்டும், நம்ம தகுதிக்கு சரியானதா, இல்லை நம்மளோட ஒரு 4 ஸ்டெப்பு அதிகம், நம்ம தகுதிக்கு கிடையாது அப்படின்னும் போது நம்ம அந்த நட்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கக்கூடாது, அந்த உறவை ஏற்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பெரிய வந்து லக்கி வந்து பெரிய ஜாக்பாக்ட் அடிச்சிடுச்சு, பெரிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை அமையுது நமக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம என்ன செய்கிறோம், அதை அடைஞ்சிடறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க தூக்கி வீசி கீழே எறியும் போது ஏன் வீசி எறிங்கன்னு கேள்வி கூட கேட்க முடியாது, அவங்கள கேள்வி கேட்க முடியாது. ஆனா இப்போ நிறைய கான்ட்ரோவர்சி இவங்க பேர்ல கூட வந்தது இல்ல சார்? அப்புறமா இவங்க பிளான் பண்ணி தான் வெளில வந்து அப்படிலாம் கிடையாதுமா. நீங்க அதெல்லாம் நீங்க அதான் இதெல்லாம் இஷ்டத்துக்கு நாக சைத்தன்யா உங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க முதல்ல அப்படின்னா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சமந்தா வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, ஜீவனம்சமா வந்து 200 கோடி ரூபாய் கொடுக்குறாரு நாகார்ஜுனா, அதை அவங்க புறந்தள்ளுறாங்க, வேணான்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க எனக்கு சில உடல் நோய் பிரச்சனை இருக்கு, அதை நான் வந்து என்ன நான் நிலைநிறுத்திப்பேன், ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் நான் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்னால் நிலையா நிற்க முடியும், சினிமாவில் நிற்க முடியும், என்னால் வந்து போராட முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா சார். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க, மீண்டும் வெப் சீரிஸ் படங்கள் அது இதுன்னு சொல்லி அப்படி நடிச்சு அவங்களுடைய பயணம் இருக்கும்போது டைவர்ஸ் ஆன 2 மாசத்துல 3 மாசம் நினைக்கிறேன் அதிகபட்சம் அவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாரு. யாரு? நாகசைதன்யா. உள்ளபடியே இந்த டைவர்ஸ் இவங்க விரும்பி பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் ரெடியாக இருக்கணும். பல டைவர்ஸ் நான் பார்த்துருக்கிறேன், கார்டே கூப்பிட்டு வருவான். இது அங்கே இன்னும் கையெழுத்தாகலை, நீதிமன்றத்தில் கையெழுத்தாகலை, அது கூட ரெடியாக இருக்கும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஓரளவுக்கு அந்த உடல் நோய் எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜ் நெடிமுருன்றவர் வந்து அவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது டைவர்ஸ் பண்ண இருந்தது, நமக்கு அது உள்ளார நம்ம போக முடியாது, அது அவங்க பேசாமல் எதுவும் போக முடியாது. ஆனால் வந்து இந்த ராஜ் நெடிமுரு வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சோபிதான்ற பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு நாகசைத்தன்யா. அந்த அம்மா பேரில் ஒரு 1500 கோடி சொத்து இருக்குது. சமந்தா பேரில் என்ன இருக்குது? ஆனால் இவங்க கொடுத்த 200 கோடி வேணான்ட்டாங்க. அப்போ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்க முடியாது இல்லைம்மா. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த பொண்ணு வந்து அந்த சிக்கல் வந்து உளவியல், அந்த உடல்நோய் சிக்கல் இருக்குன்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து செய்திகள் வந்தது தான், நாகார்ஜுனா வந்து 200 கோடி வந்து ஜீவனம்சம் கொடுத்தாரு. உள்ளபடியே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 200 கோடி பத்தாவதுல சொல்லியிருப்பாங்க. வெறும் ஜீவனாம்சத்துக்காகவே பல கல்யாணம் பண்ண நடிகைகளாக இருக்கிறாங்க. பொண்ணா லிஸ்ட் போடவா? வேண்டாம் சார். வேணாம்ல? வேண்டாம். அவ்வளோதான். அதனால வந்து அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. நோக்கம் இருந்தாக்கா வந்து 200 கோடி பத்தாது, இன்னொரு 300 கோடி சேர்த்து 500 கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க, அவங்களும் கொடுத்துருப்பாங்க. உண்மையாவே வி பிளெஸர்ஸ் சார். இந்த இடத்துல நம்ம உண்மையாவே அதுதான் நான் சொல்றேன். அதனால வந்து நம்ம வந்து அது அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து சில தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு அமைச்சர் தப்பாக சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க, தப்புன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஆனால் நாகசைதன்யா அதுக்கப்புறம் உடனே ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார். இவங்க வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் தான் இந்த இயக்குனரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதனால எனக்கு என்ன அவ்வளோதான், சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா சார். பாதிக்கப்பட்ட பொண்ணு, கஷ்டப்படுற பொண்ணு, தன்னம்பிக்கையோடு இருக்கிற பொண்ணு நல்லபடியாக இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நிஜமா வி பிளெஸர்ஸ் சார். 2 குழந்தை பிறந்தான்னு சில பேர் கேட்குறீங்க, தமிழில் வச்சிட்டீங்க, அது பழிக்கட்டும். இல்லை யாரும் இப்போ நான் பேசின வீடியோவில் தான் வந்து ஆர்வ கோளாறுல வச்சுட்டாங்க. நம்ம அது பொறுப்பேற்றுக்க முடியல, ஆனால் பொறுப்பேற்றுக்கணும் உள்ளபடியே. ஆனால் எனக்கு தெரியாது, மறுநாள் காலையில் பார்க்குறான்னு கேட்டால் சமந்தாவுக்கு இரட்டை குழந்தைகள். நம்ம அப்படி சொல்லவே இல்லையே. இது சமந்தா அவங்களே யோசிப்பாங்க, என்னது எனக்கே தெரியாது, நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. அவங்களுக்கே நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, சந்தோஷமா. நானும் பேசிட்டு இருந்தேன், நான் அதை சொல்லவே இல்லை. ஆனால் தமிழில் வச்சுட்டிங்கன்னா சமந்தாவுக்கு இரட்டை குழந்தைகள். அவர்னே என்ன சொன்னாங்க, அதில் கமெண்ட்டில் வந்து அவர் சொன்னா, இவர் சொன்னால் சரியாக இருக்கும். நான் என்ன டாக்டரா? நான் இல்லை சொல்கிறேன் நான். ஆனால் வந்து நீங்கள் சொன்னது நான் வந்து இப்போ இல்லை, சமந்தாவுக்கு எப்பவுமே நான் வந்து ஆதரவாக நான் பேசினேன். நான் அப்படி இல்லைம்மா, இந்த ஜொல்லூர் கும்பலில் நான் கிடையாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். சொன்னேன்னா ஆமாங்க சொல்லிவிடுவேன், நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அது மாதிரி வந்து வெளிப்படையாக பேசுகிற ஆள் தான் நான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளிஞ்சி கிழிஞ்சி ஜொல்லுறதுலாம் ஸ்ட்ரைட்டாக விட்டுருவோம், இந்த மறைஞ்சி ஜொல்லுறதுலாம் கிடையாது. புரியுதா சொல்லுது? எல்லா மனிதருக்குள்ள அந்த ஆசாபாசங்கள் இருக்குது தான். ஆனால் வந்து எங்கே எப்படி இருக்கணுன்றது எனக்கு தெரியும். எனக்கு வந்து இப்போ இந்த அற்பத்தனமான இந்த மாதிரி எனக்கு அப்படி வெளிப்படையாக நான் சொல்லிவிடுவேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கேட்டால் அவங்க ஆதரவாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஆதரவாக பேசுவேன். யார் விக்டிம் யாருன்னு பார்ப்பேன்.
விக்டிம் சைடில் இருக்கிற நியாயத்தை பார்ப்பேன். அப்போ நான் அவங்களும் சப்போர்ட்டாக இருப்பேன். ஐயோ இவர் வந்து பெரிய பணக்காரு, கோடீஸ்வரர் இவர், அவரை போய் நீங்கள் பகைச்சிங்க, அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு, அது எப்படி வந்து அதிகாரத்தில் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, கோடிக்கணக்கில் வச்சுனாலும். ஆனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்ப்போம். பாதிக்கப்பட்டவங்க கண்ணீர் இருந்துச்சுன்னா வந்து நம்மளால் ஓடி போய் துடைக்க முடியாது, கண்ணீரை துடைக்க முடியாது. எங்கேயோ இருந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம்னா அந்த ஆறுதலான வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து அந்த காயத்துக்கு மருந்தாக இருக்கும். எனக்கு என்னால் அது முடியும். நான் இங்கே மீடியாவில் உட்காந்து பேசுகிறேன்னா 1,00,000 பேர் பார்க்குறாங்க. அந்த லட்சத்தில் அவங்க ஒருத்தராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன். அவங்க எங்கே இருக்கிறாங்க வந்து ஜெர்மனியில் இருக்கிறாங்களா, வந்து ஜப்பானில் இருக்கிறாங்களா, சிங்கப்பூரில் இருக்கிறாங்களா, மலேசியா, எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசுகிற ஒரு வார்த்தை வந்து ஆதரவாக அவங்களுக்கு இருக்கா, அதில் எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி சமந்தாக்கு நான் ரசிகர் அதெல்லாம் கிடையாது. நான் எந்த நடிகருக்கும் வந்து ஆனால் அதுக்காக ரசிப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ரசிகன் கிடையாது, பர்மனெண்ட்டாக கிடையாது. அவங்க ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, அந்த காட்சி நல்லா இருந்துச்சு, நானே படத்தில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அவங்க நடிப்பு, முதல்ல அறிமுகம் நினைக்கிறேன் அந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சொல்கிற மாமான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, புஷ்பா சார், அந்த புஷ்பா படத்தில் அந்த படம் வந்து அந்த பாட்டு வந்து குறைஞ்சது ஒரு 10-15 தடவை பார்த்துருப்பேன். ஓகே சார், நீங்க பார்த்து ரசிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, ஆனா நீங்க ரசிகர் இல்ல. ஆனா நான் ரசிக்கிறது வேறமா, ரசிகன்றது வேறமா. ஒரு மெம்பர்ஷிப் போட்டுட்டு ஒரு இது போட்டுட்டு அப்படி கிடையாது. இப்போ ஒரு காட்சி இருக்கு, அந்த காட்சி நான் ரசிச்சேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் ரசிகன்லாம் அப்படி கிடையாது. அந்த சீனை ரசிச்சுட்டு நான் போயிடுவோம், அவ்வளவுதான். பர்மனெண்டா இருக்குல்ல ரசிகன் தான் பர்மனெண்ட். என்னன்னு கேட்டா அவங்க என்ன குப்பையில நடிச்சிருந்தாலும் அது குப்பையா இருந்தா கூட அது ரசிகர்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ரசிகர்கள். அந்த ஒரு அதைதான் நான் சொல்றேன், உங்களுக்கு புரிய வச்சிடறேன் நான். அந்த ஒரு பாடல் நல்லா இருந்துச்சு, அந்த டான்ஸ் மூமெண்ட்டு, சொல்கிற மாமான்னு அது எனக்கு பிடிச்சிருச்சு. நானும் இப்படத்தில் நல்லா நடிச்சிருந்தாங்க. வெப்சீரிஸ் ஒன்று நான் மறந்துட்டேன், டக்குன்னு ஞாபகம் வரல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக சமந்தான்ற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ நடிப்பை வந்து ரசிக்க தப்பு இல்லைம்மா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க அசைவுகளெல்லாம் வந்து உச்சி கொட்டி ரசிச்சா தப்பு. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. 10 முறை பார்த்தீங்களா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடல் நல்லா இருந்துச்சு, டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. அதில் வந்து அந்த பையன் பேர்னா அந்த புஷ்பால் நடிப்பான ஹீரோ அல்லு அர்ஜுன், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நடிச்சிருப்பான். அந்த கையெல்லாம் அப்படி தூக்கிக்கிட்டு அந்த 2 பார்ட் 1 பார்ட் 2 இல்லை, அதில் பார்ட் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த டெத்து ஏதோ இந்த தியேட்டரில் பிரச்சனையில் மாட்டிட்டான். ஆமாம் சார், அந்த ஸ்டாம்பேட். சார் கடைசியாக ரஜினி அவர்கள் பேசினதை கேட்டேன், அந்த தர்மன் படத்தில் நீங்களே அதை கோட் பண்ணீங்க சார். பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை, பேசினா வந்து சர்ச்சையாகுது, பேசினா நம்ம வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க அப்படின்னு அவர் இவ்வளோ வந்து ஃபீல் பண்றாரு. அப்படி என்ன சார் அவர் மனசுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் வெரி ஃப்ராங்க், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுகிற குணம் படித்தவர். அதுதான் அவருக்கு வந்து ஒரு டைமில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அதுவே மைனஸாகவும் ஆச்சு. ஒரு பீரியடில் ப்ளஸ், அது வெளிப்படையாக எது வந்தாலும் பேசுவார், உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் பேசுறது கிடையாது. அப்படி பேசும்போது சில நேரத்தில் மேடையில் சில சங்கடமாகுது. சரி வராமல் இருந்தாலும் ஒரு விழாவுக்கு போய் போன வந்து அழைப்பிதழ் கொடுத்து கட்டாயப்படுத்தி வர வச்சு அதுக்கப்புறம் மேடையில் ஏதாவது ஒன்று பேசினா, இது பேசாமல் அமைதியாக உட்காந்தாலும் வந்து அதுதான் அவர் சொல்கிறாரு, பேசாத அமைதியாக உட்காந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயில் நான் குழக்கட்டையை வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க, பேசுகிறா இதெல்லாமா இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, அதுக்கு சமீபத்தில் உங்களுக்கு 2-3 சம்பவம். அது நீங்கள் ஏதோ இப்போ இருக்கிற அரசியல் மையப்படுத்தி நினைக்காதீங்க. திமுக மேடையில் வந்து அவர் ஒரு தடவை பேசும்போது துரைமுருகன் குறித்து இந்த ஓல்டேஜை பற்றி பேசிட்டார், அது பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ரஜினிகாந்த், துரைமுருகனே பேசினார்னு வச்சுங்களேன். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார். ரஜினிகாந்த் அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழிவுபடுத்தி பேசுறது, அவர் இழிவுபடுத்தி அவர் வந்து வெளிப்படையாக என்ன சொன்னார்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார் கேட்டால், இவர் பல்லு விழுந்துட்டு வந்து இவர் வந்து இன்னும் ஹீரோ நினைக்கிறார் சொன்னார். மண்ணை கவிட்டார் இந்த தேர்தலில், சரிங்களா? அது ஒன்று. துரைமுருகன் கதையை சொல்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இளையராஜா வந்து ஒரு மேடையில் பேசும்போது வந்து என்ன சொன்னார், அந்த பீர் அடித்த கதை இதெல்லாம் சொல்லிட்டார், ஒரு மாதிரி பேசிட்டார். அந்த காலத்து அந்த காதல் கதை அதெல்லாம் பேசிட்டார். அது ஒரு தர்ம சங்கடமாகிடுச்சு. நாங்கள் ஒரு அரசு விழாவில் போய் ஒரு எக்கத்தப்பா இப்படி ஏன்னா அது அரசு விழா, அது சரிங்களா? சிஎம் வேற இருக்கிறாரு, ஃபேமிலியோட இருக்கும்போது இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு தான் அது பேசுறது தப்புன்றது எல்லாரும் சொன்னாங்க. அது ஒரு காதுக்கு போயிருக்கோம்ல, அதுதான் சொல்றாரு, பேசலனா ஏன் பேசலாங்க, பேசினா அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் வந்து இப்ப சிஎம் ஆனது கூட இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவருக்கு வந்து ரொம்ப அப்படிலாம் இல்லம்மா. நீங்களா இது பண்றீங்க பாருங்க, இங்க யார் அக்செப்ட் பண்றாங்க அக்செப்ட் பண்ண மாதிரி கிடையாதுமா. இங்க வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க, ரிசல்ட் வந்துடுச்சு, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க.
இவர் வந்து முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக வந்து சில திரைமறைவு வேலைகள்லாம் நடந்தது. எல்லாம் கூடி வந்த பிறகு வந்து வேணாம். நீங்கள் வந்து மோடி 3 முறை உட்காந்தாரு கேட்பீங்களா? நீங்கள் 3 முறை எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? அங்கேயும் இவிஎம்ல கோல்மால் நடந்துச்சு, இங்கேயும் இவிஎம்ல கோல்மால் நடந்துச்சு. முதலமைச்சராக அவர் இருக்கணும்னு வரணும்னு இருக்கு, வந்துட்டார், அவ்வளோதான். இதில் யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் கிடையாது. ஏற்றுக்கலன்னா உடனே இறக்கிறீங்களா அவரை? அப்படிலாம் கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு இருக்கு, ஆகிட்டார், அவ்வளோதான். இதில் வந்து இவர் வந்து வாழ்த்து சொல்லலை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு விருப்பம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓட்டு போட்டவங்களே தலையை சொரிஞ்சுன்னு இருக்கிறானுங்க. ஓட்டு போட்டவனும் சொல்லிடான், போடாதவனும் சொல்லிடான். இது இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு. கரெக்டாக இல்லையா? உண்மையா இல்லையா? ஓட்டு போட்டவன் சொரிஞ்சா பரவாயில்லம்மா. எது சார், ஓட்டு போடாதவன் சொரிஞ்சா பரவாயில்ல. ஓட்டு போட்டவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் எப்படி முதலமைச்சர் தான். நீ தானே ஓட்டு போட்ட, அதுக்கப்புறம் எப்படி இவர் முதலமைச்சர் ஆகிறார்? எப்படி முதலமைச்சர் ஆனார்னா நான் கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தான். நீங்க ஏத்துக்கிறீங்க, நான் ஏத்துக்கலாம் கிடையாது. என்ன சார், எல்லாரும் இப்போ வந்து ஒரு நேத்தி அந்த ட்ரக்ஸுக்காக வந்து மேரத்தான் அது போனது கூட, அவர் வந்து பஸ்ல இப்போ போய் அந்த ஒரு வீடியோ எடுத்தது கூட இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் விளம்பரம் பண்ணணும் முடிவு பண்ணிச்சுன்னா எதை வேணா பண்ணலாமா? எதை வேணா பண்ணலாம். அதான் அவர் ரஜினிகாந்த் சொன்ன வசனம், அவ்வளோதான். அதோட முடியுங்க. என்ன சொன்னார் ரஜினிகாந்த்? நமக்கு வந்து ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம எது செஞ்சாலும் பிடிக்காது. உங்களுக்கு விஜய் பிடிக்கலன்னு வச்சுங்களேன், விஜய் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. கரெக்டா? உண்மை உண்மை. அதான் ரஜினிகாந்த் சொல்றாரு. இதை விட யார் துல்லியமாக சொல்லுவாங்க? நம்மளை ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம எது செஞ்சாலும் பிடிக்காது. ரொம்ப கஷ்டமான வார்த்தைலாம் சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அது அவர் சொல்லும் போது ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நான் சொன்னதான் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், இவர் பெரிய தத்துவம் சொல்லிட்டாரு, ஊர் உலகத்தில் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இதை ரஜினிகாந்த் தான் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அவர் சொல்றது கரெக்டு. ஒருத்தர் நம்ம பிடிக்கலன்னா நம்ம எது செஞ்சாலும் பிடிக்காது. ஒருத்தர் நம்மளை பிடிச்சிச்சுன்றதுனாலே நம்ம எது செஞ்சாலும் பிடிக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முட்டாள்தனன்றது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பொருத்தமாக தான் இருக்கு. அதுவும் ஆமா, விஜய்க்கு அது ஒரு பொருத்தமாக தான். ரெண்டுமே பொருத்தமாக இருக்குன்றாங்க. ஏன் இதை சொன்ன உடனே ஏன்னு கேட்கவே இல்லை, அது சொன்னா ஆன்னு கேட்குறீங்க. இப்போ விஜய் பிடிக்கல, அவர் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது, நானே சொல்றேனே. ஒருத்தர் பிடிச்சிச்சுன்றதுனாலேயே நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைச்சோம்னா அது முட்டாள்தான். அதுவும் விஜய்க்கு பொருந்தும். ரெண்டுமே பொருந்தும். அது விஜய்க்கு மட்டும் இல்லை, நமக்கும் பொருந்தும். உண்மைதான் சார் அது. சார், இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.